விஜய் அரசியல் வர்றது நல்லது தான், ஒரு 3வது அணி வர்றது. ஆனால் இருந்தாலும் அது அவருக்கு சாதகமாக இருக்குமா? இளைஞர் மட்டும் இருந்தால் போதாது, முதியோரும் வேணும். இருக்கிறது 100% ஓட்டு, அதில் 45% ஏடிஎம்கே, 45% டிஎம்கே, 25% வச்சு இவர் எப்படி ஆட்சி பிடிச்சிடுவார்? பிடிக்க முடியாது. இருந்தாலும் இவர் இந்த ஆட்சியை தவிர்த்துட்டு இன்னொரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு அதுக்கப்புறம் வந்தாருன்னா ஒரு அரசியல் அனுபவம் இருக்கும். 2026 முதல்வர் ஆயிடுவாரா? அது முடியாது. எப்படி எப்படி முடியும்? ஏன்னா எல்லா இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க அரசியல் கட்சிகள் 18% ஓட்டு வாங்கிடுவாருலாம். நான் தான் சொல்கிறேன், இருக்கிறது 100%, 40% ஏடிஎம்கே கிடையாது, 40% டிஎம்கே கிடையாது, 20% வச்சு இவர் எப்படி வந்துடுவார்? இல்லை 2026 2032 எல்லாம் சொல்லிக்கிறது தான். இப்போ ஓட்ட பஞ்சத்தில் ஓடுறோம், நான் முன்னே வரேன்னு தான் நிற்பேன், நான் பின்னாடி வரேன், நான் நிற்பேன். அதுதான் போட்டி. இப்போ மக்கள் பிரச்சனை எப்படி கையாளுறதா பார்க்குறீங்க? ஏன்னா மக்கள் பிரச்சனை, அஜித்குமார் இறந்தது ஒன்றே போனார், கவின்குமார் இறந்ததுக்கு போகல பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய விருப்பம். அவர் அரசியல் தேவைன்னா, மக்கள் தேவைன்னா எல்லாரும் நிகழ்வுக்கும் வந்து தான் ஆகணும். அது ஒரு நிகழ்வுக்கு வந்துட்டு ஒரு நிகழ்வுக்கு வரதுனால நம்ம அவரை வந்து கொச்சப்படுத்தி பேச முடியாது. அது அவருடைய விருப்பம்.